வணக்கம். சிஎஸ்கே எலிமினேட் ஆயிட்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கடைசியாக நடந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் இவங்களுக்குள்ள நடந்து ஸ்கோரெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே வெளியே போயிட்டு இதற்கு முக்கிய காரணமே யாரை சொல்ல, இருபது ஓவருக்கு 154 ரன்னு, அதை 18.4 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ். இது என்னத்த சொல்ல, அதனால் அப்படியே வெளியே போயிட்டு தோனி கேப்டனாக இருந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிட்டு. எல்லாருமே நல்லா தான் அடிச்சிருக்காங்க, ஆனால் ஏன் என்ன ஆச்சு எதுக்குன்னே தெரியல. மேட்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி போச்சுன்னு? இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே போயிட்டு. இதோட நான் சிஎஸ்கே ஃபேனே இல்லைன்னு சொல்லி போனவங்களும் இருக்காங்க. பல வருஷமாக கப்பு எங்களுக்கு தான் போராடிட்டு இருக்கவங்களே ஆர்சிபின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது 5 வருஷம் விளாடாமல் 5 கப்பையும் தூக்கி டாப்பில் நிற்கிறேன். சிஎஸ்கேக்கு ஃபேனாக இருக்கிறது கெத்துதான்ல. ஆனால் ஏன் என்ன பிரச்சனை, இவ்வளோத்துக்குள்ளே ஏன் தோத்தாங்கங்கிறது என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 78 ரன் சிஎஸ்கே வின் பாய் 8 ரன். இது பழைய மேட்ச் வேறு. இப்போ உள்ள மேட்ச் எல்லாம் பார்த்தா This content sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்குது.